தமிழ்நாடு போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் ஆகப்பட்டது 3 பார்ட்டி ஆஃபீஸ் பேரர்ஸ் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் பேரர் வந்து மதியழகன், கரூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, தமிழக வெற்றி கழகம். 2வது பேர் வந்து எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்கிறது புசி என் ஆனந்த், ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி, தமிழக வெற்றி கழகம் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார், ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி, தமிழக வெற்றி கழகம். இந்த எஃப்ஐஆர்ல விஜய் அவர்களுடைய பேர் இல்ல. விஜய் அவர்கள் பேர் வந்து ஆட் பண்ணப்படுமா படாதா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுந்துட்டு இருக்கு. இந்த எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து செக்ஷன் 105 ஆஃப் பிஎன்எஸ், பாரதிய நியாய சன்னிதா 2023. இதுல செக்ஷன் 105 ஆகப்பட்டது பனிஷ்மெண்ட் ஃபார் கல்பபிள் ஹோமிசைட் அண்ட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். அந்த செக்ஷன் குறிப்பிட்டிருக்காங்க. செக்ஷன் 110 அந்த செக்ஷனையும் குறிப்பிட்டிருக்காங்க, அட்டெம்ப்ட் டு கமிட் கல்பபிள் ஹோமிசைட். அது மட்டும் இல்லாம செக்ஷன் 125B, ஆக்ட் என்டேஞ்சரிங் லைஃப் ஆர் பர்சனல் சேஃப்டி ஆஃப் அதர்ஸ். அதுல பில வேர் கிரீவியஸ் ஹர்ட் இஸ் காஸ்ட் ஷால் பி பனிஷ்ட் வித் இம்ப்ரிசன்மென்ட் ஃபார் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அ டேர்ம் which may extend to 3 years or with fine which may extend to 10,000 rupees or with both. அதுக்கப்புறம் செக்ஷன் 223 ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்ட், அது கீழையும் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய ஃபேக்ட்ஸை வந்து போலீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேக்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த ஃபேக்ட்ஸை சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மையா அப்படிங்கிற அந்த கொஸ்டினும் எழுந்திருக்கு.